ஐந்து கரத்தனை யானை முகத்தினை ஈந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான திருமண வாழ்க்கை, எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யலாம், எந்த ராசிக்காரர்களை விருச்சிக ராசிக்காரர்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது, இந்த அடிப்படையில பார்க்கலாம். விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரங்கள் இங்கே உள்ளடங்கி இருக்கிறது. காலபுருஷனுக்கு 8வது வீடு, இங்கேதான் சந்திரன் நீச்சம் அடைகிறார். அது மட்டுமில்லை, ராசிநாதன் செவ்வாய் மகரத்துல உச்சம் அடைகிறார். நீச்சமடைந்த சந்திரன் ரிஷபத்துல உச்சம் அடைகிறார். அடிப்படையில விருச்சிக ராசிக்காரர்களை நீங்கள் சாதாரணமாக புரிந்து கொள்வது அவ்வளவு சாதாரணமான விடயம் இல்லை. ஆழம் காண முடியாத மனசு, அவருடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்வு செய்கிற போது அவசரப்படக்கூடாது. உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா நல்லபடியா ஒத்து வருவது போன்ற வாழ்க்கை துணை, அதாவது உங்களுடைய நட்பு நட்சத்திரமாக ஒரு நட்பு ராசியாக இருந்து விட்டால் வாழ்க்கை நன்றாக இருக்குமே. நாங்கள் இங்கே வாழ்க்கை என்று சொல்வது 1000 ஆண்டுகள் இங்கே யாரும் வாழப் போவதில்லை. குறிப்பிட்ட சில ஆண்டுகள் இங்கே வாழப் போகிறோம். வாழ்க்கை என்று சொல்வது மிக குறுகிய கால அளவானது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஒற்றுமையா நிம்மதியாக இருந்து விட்டு போக வேண்டும். வாழ்கின்ற இந்த சிறிய வாழ்க்கையை நரகமாக மாற்றி விடக்கூடாது. இல்லற பந்தத்திலே உங்களுடைய வாழ்க்கை துணையை, லைஃப் பார்ட்னரை, உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், வாழ்க்கை துணை, மேரேஜ் மேட்சிங் என்று வருகிற போது, இல்லற பந்தம் என்று வருகிற போது, நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் முதல்ல 8ஆம் வீடாக சஷ்டாஷ்டமாக வருகிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களை நீங்கள் தேர்வு செய்யாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு வேகம் இருக்கிறது, குறிப்பிட்ட விதமான ஒரு சிந்தனை இருக்கிறது. மிதுனம் காற்று ராசி, அவர்களுக்கு ஒன்று தனிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனம், ஒரு வேகம் இருக்கிறது. சிந்தனையில எங்கேயுமே ஒத்து போக மாட்டீர்கள். இல்லையா, எங்களுக்கு தெரிந்து விருச்சிக ராசியும் மிதுன ராசியும் திருமணம் செய்து நன்றாக இருக்கிறார்களே, கண்ணாலேயே பார்த்திருக்கிறோம் என்றால் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு மனிதனுடைய யாதகத்துல அந்த யாதகம் நல்ல ஸ்கோர் பண்ணி இருந்தால், கலப்படம் இல்லாமல் நல்ல சுபத்துவமா, நல்ல வயசு காலத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து நல்ல ஸ்கோர் பண்ணி இருந்தால், அவர்கள் எந்த ராசியை திருமணம் செய்தாலும் வாழ்க்கை நன்றாக இருக்குமே. இது ரொம்ப ரேர் கேசஸ். நான் சொல்வது மெஜாரிட்டி. அதாவது நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருந்தால் மிதுன ராசிக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. திருமண பந்தத்துக்குள்ள மிதுன ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களோடு இணையக்கூடாது. விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய நட்பு வட்டம், உங்களுடைய திருமண பந்தத்துக்குள்ள, திருமண வாழ்க்கைக்குள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பது பாதுகாப்பு, பாதுகாப்பு, பாதுகாப்பு. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விடயத்துல இன்னொரு ராசி என்று பார்க்கிற போது, விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியையே திருமணம் செய்யக்கூடாது. மற்ற எல்லா ராசிக்கும் ஏக ராசியை திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒரு விதி இருந்தாலும், நட்சத்திர அடிப்படையிலான ரஜ்ஜு பொருத்தங்கள், தசா சந்திப்பு பொருத்தங்கள், இந்த அடிப்படையெல்லாம் பார்த்து ஒரு வழி இல்லை என்றால் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது, கூடாது, கூடாது. எந்த இடத்திலையுமே ஒத்து வரவில்லை. ரொம்ப மிகவும் அளவுக்கு அதிகமான நெகட்டிவ் எல்லாம் பேசுற மாதிரி ஆயிரும். அது இருக்கட்டும், வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. விருச்சிக ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. இந்த 2 ராசிகளை விருச்சிக ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையோடு கையாள வேண்டும். மற்ற மேச ராசி என்று பார்க்கிற போது விருச்சிகத்துக்கு சஷ்டாஷ்டகமாக வருகிறது. இப்படி பார்த்தால் 6, அப்படி பார்த்தால் 8, சஷ்டாஷ்டகமாக வருகிறது. மேசம் நல்லபடியாக டாமினேட் பண்ணக்கூடியவர்கள். அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு படி இறங்கி பரவாயில்லை, நான் விட்டு கொடுத்து போகிறேன் என்றால் மேச ராசிக்காரர்களை திருமணம் செய்யலாம். ராசினால் ஒன்றாக இருப்பதனால பல இடங்கள்ல உங்களுக்கு ஒத்து வரும். முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. கடைசி ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் குறிப்பாக நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விடயம், விருச்சிக ராசியை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. விருச்சிக ராசிக்காரர்கள் மிதுன ராசியை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. இந்த 2 விடயங்களையும் தான் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். மற்ற எல்லா விடயங்களையும், மற்ற எல்லா ராசிகளை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2, 3 தடவை பொருத்தங்களை பார்த்து நல்லபடியாக திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணம் என்று வருகிற போது நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடியவர் சுக்கிர பகவான். பெண்கள் என்று வருகிற போது செவ்வாய் பகவான் நன்றாக இருக்க வேண்டும். 2ஆம் இடம் குடும்ப வீடு, 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, இந்த அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்க வேண்டும்.
8ஆம் இடத்திலே இருக்கிற ஒரு கிரகம் நேரடியாக சமசப்தம பார்வையாக 180 டிகிரியில அப்படியே ஷார்ப்பாக 2ஆம் வீட்டை பார்க்கும். 8ஆம் வீட்டில் இருக்கிற ஒரு கிரகம் 2ஆம் வீட்டை பார்த்து வளர்க்கிறதா கெடுக்கிறதா என்பது 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிற கிரகம் சுப கிரகமா அசுப கிரகமா என்பதை பொறுத்தது. 2, 7, 8ஆம் இடங்கள் கெட்டு போகாமல் நல்லபடியாக உங்களுடைய வயசு காலத்துல வாழ்ற காலத்துல நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து அல்லது 3, 7, 11 அடிப்படையிலான தசாபுத்திகள் நடந்து உங்களுடைய யாதகம் நல்ல வலுவாக இருக்கிற போது வயசு காலத்துல நல்ல திருமணம் நடக்கும். அந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும் பயன் தரும். அடிப்படையில ஒரு யாதகத்துல சுக்கிரன் கெட்டு போகக்கூடாது. நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் நல்லபடியாக இருக்க வேண்டும். செவ்வாய் பகவான் நல்லபடியாக இருக்க வேண்டும். 2, 7, 8ஆம் இடங்களும் 2, 7, 8ஆம் அதிபதிகளும் நன்றாக இருந்து வயசு காலத்துல நல்ல யோக தசாபுத்திகள் அல்லது 3, 7, 11 அடிப்படையிலான தசாபுத்திகள் நடக்கிற போது நிச்சயமாக ஒரு மனிதருக்கு, ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய பிறந்த யாதகத்துல 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் கெட்டு போகாமல் இருந்து விட்டாலே, சுக்கிரன் கெட்டு போகாமல் இருந்து விட்டாலே வாழ்க்கை அமைந்து விடும். நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருந்தால் விருச்சிக ராசிக்காரர்களையே நீங்கள் திருமணம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மிதுன ராசிக்காரர்களையும் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த 2 விடயத்தில், இந்த 2 ராசியில் மட்டும்தான் நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும். மற்ற அமைப்புகளை பொறுத்த வரைக்கும், மற்ற ராசிகளை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 தடவை நல்லபடியாக பொருத்தங்களை பார்க்கணும். அடிப்படையில ராசி அதிபதி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், தசா சந்திப்பு பொருத்தம், பாவசாமியம், அடிப்படையான சில பொருத்தங்கள் இருக்கிறது. அதாவது அப்படி பார்த்தா 108 பொருத்தம், 10க்கு 10 பொருத்தம் எல்லாம் இங்க டைவர்ஸ்ல இருக்குது நிறைய. அதுக்கு எத்தனை உதாரணம் பார்க்க முடியும்? அடிப்படையில ஒரு ஜாதகத்துல 2, 7, 8ஆம் இடங்கள் கெட்டு போகாமல், நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் கெட்டு போகாமல், வயசு காலத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து விட்டாலே நிச்சயமாக அந்த மனிதருக்கு நல்ல திருமணம் நடந்து அந்த வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும் பயன் தரும். அடிப்படையான விடயம். விருச்சிக ராசியில் பிறந்து விட்டாலே விருச்சிக ராசியை திருமணம் செய்யக்கூடாது, மிதுன ராசியை திருமணம் செய்யக்கூடாது. மாறாத விதி. இப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.